சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். என்ன போல குழந்தைகள் அப்பா அம்மா உதவி இல்லாம பட்டாசு வெடிக்காதீங்க. என்ன மாதிரி சமத்து பிள்ளையா பெரியவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும், சரியா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னங்க போற வேகத்தை பார்த்த தீபாவளி போனஸ் வாங்கிட்டீங்க போலயே. என்னது போனஸா? நானே தீபாவளி செலவுக்கு எவங்கிட்ட கடன் வாங்கலாம்னு யோசிச்சிருக்கேன். நீங்க வேற. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தீபாவளிக்கு ஆகிற செலவை பாக்குறப்போ கிருஷ்ணர் நரகாசுரனை மன்னிச்சு விட்டுக்கலாம்னு தோணுது. அவர் ஒரு தடவை பண்ண வதங்காக வருஷம் நம்ம தான் கஷ்டப்படுறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? கட்டிக்கருப்பட்டி, ஏன் நீங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது இல்ல? சுற்றுச்சூழல் மாசுபடும் தானே. அட போங்க அங்கிட்டு, மாசாவுக்கு கீசாவது பட்டாசு விக்கிற விலையில வாங்க காசு இல்ல, அதான் வெடிக்கல. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் பட்டாசு ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். டேய், தீபாவளிக்கு துணி எடுக்க எந்த கடைக்கு முதல்ல போகலாம்? போத்தீஸா, சரவணாவா? போற வழியில ஏதாவது அடகு தடை இருக்கான்னு பாரு, அந்த கடைக்கு தான் முதல்ல போக வேண்டும். தீபாவளிக்கு போனஸ் கேட்டா நீ என்னத்த வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேக்குறானுங்க. சரி, தீபாவளிக்கு 4 நாள் லீவ் கொடுங்கடானா, நீ லீவு போட்டுட்டா வேலை யாரு பாக்குறதுங்கிறானுங்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோமே, எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டேன். ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இவ்வளோ வருஷமா உன்னை வேலையில வச்சிருக்கிறதுக்கு நீ தான் எனக்கு தரணும்னு சொல்றானுங்க. எல்லாம் எங்க கால கொடுமை. 5 லட்சம் ரூபாய் கேஷ் போட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல போன கிளம்படா பரதேசி. அடடே பஞ்சு முட்டா, இது என்ன தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா? இல்ல, எனக்கு எடுத்த ட்ரெஸ் எங்க அப்பா 1000 ரூபாய் கொடுத்து கஷ்டப்பட்டு எனக்கு எடுத்து கொடுத்தான். யார பார்த்தாலும் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸான்னு கேக்குறீங்க. உங்களுக்கே இது நியாயமா இருக்க? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பேபி, இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வாங்க, நகை விலை அதிகம் ஆகிட்டே போகுதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. யார் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குவான்னு நினைச்சேன். என்னது 91,200? ஆனா இங்க பார்த்தா இவ்வளோ கூட்டமா இருக்கு. பணம் இருக்கிறவன் நகை வாங்கி தீபாவளி கொண்டாடுறான், பணம் இல்லாதவன் நகையை அடமானம் வச்சு தீபாவளி கொண்டாடுறான். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. தீபாவளிக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? காலைல எந்திரிப்பேன், பல் தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறதா பார்ப்பேன். அப்புறம் டிவியில் போடுற மூவிஸ் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி பார்த்து தூங்கிட்டேன். என்ன பேபி, தீபாவளிக்கு ட்ரெஸ் பட்டாசுலாம் வாங்கியாச்ச? அதெல்லாம் நிறைய இருக்குங்க. என்னதுங்க, ட்ரெஸ்ஸா இல்லை பட்டாசா? போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின கடன். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ட்ரெஸ் வேணா ஜூடியோல தான் எடுப்பேன்னு கூட்டிட்டு வந்த. இங்கதாமா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். என்னடா பெரிய ஜூடியோ, 1000க்கு துணி வாங்கியிருக்கோம், ஒரு கட்டப்பை தர மாட்டான். ஓ மை காட் கருப்பசாமி. அடடே, ஏன் செல்லத்தோட முகம் வாட்டமா இருக்கு? நான் எந்த உதவி பண்ண போனாலும் அது உபத்திரமாவே முடியுதுங்க. அப்படி என்ன உதவி செய்ய போனீங்க? அப்பா தலைவலிக்குதுன்னு அம்மா கிட்ட காஃபி கேட்டாங்க. அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்களே, நானே காஃபி போட போனேன்னு. காஃபி போட்டு கொடுத்தீங்களா? அங்கதானுங்க ஒரு பெரிய குழப்பமே நடந்துருச்சு. அங்க என்ன குழப்பமுங்க? அப்பா காஃபி ஒரு வாய் குடிக்கவும் துப்பிட்டாருங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது உப்பும் வெள்ளையே தான் இருக்குமாங்க. சூடு ஓகே, சுகர் கம்மி. அப்படின்னா காஃபில நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தானுங்க. நான் காஃபில சக்கரைன்னு நினைச்சு குழப்பத்துல உப்பு போட்டுடானுங்க. இந்த மாதிரி அட்டகாசமான சுட்டித்தனம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல குட்டி சட்டைகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.